அந்த பார்க்கில் பீச்சில் எங்கே போனாலும் உங்கள் தாங்க முடியலடா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அமீர் சாரே சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த கண்ணாடி வந்து எனக்கு ரொம்ப பிக்லர். பட் அந்த பைக் வந்து சீட் இல்லாத ஒரு பைக் வச்சு அந்த மாதிரி நீங்கள் ஒரு பைக் வச்சுருந்தீங்களா சார்? அப்போது பைக் வைக்கல, ஆனால் அந்த மாதிரி பைக் வைக்கணுன்ற எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஓகே, இந்த மாதிரி ஒரு பைக் நம்ம வச்சுருக்கோம். நமக்கு நிறைய செஞ்சு பார்க்குறதுக்கு இப்போ வாய்ப்பு இருக்குது. ஒரு டீனேஜில் அது கிடைக்காது. பெரிய இந்த சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் வந்து நிறைய பேர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா தங்களுடைய பால்ய காலம், கல்லூரி காலம், இளமை பருவத்தில் எல்லாம் அவங்க அடையாததாக இருக்கும். ஆமாம். ஸோ அந்த கேட்டகரி தான் நான். என்னால் அடைய முடியாது. நான் ஒரு டிவிஎஸ் 50 கூட வாங்கி ஓட்டினதில்லை. ஆனால் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் கூட ஒரு டிவிஎஸ் 50 ஒரு சைக்கிள் வாங்கி ஓட்டியிருப்பாங்க. நான் ஒரு வசதியான வீட்டில் பிறந்திருந்தாலும் என்னால் ஒரு பிஎஸ்ஏ எஸ்எல்ஆர்னு ஒரு சைக்கிள் இருக்கும். ஆமாம் சைக்கிள். ஆமாம். பூவே பூச்சுடவால நதியா பாடிட்டு வருவாங்க இல்லையா, அது வருஷம் 16 கார்த்திகன் கோலாம் பாடிட்டு வருவாங்க. அந்த சைக்கிளை கூட நான் வாங்கி என்ஜாய் பண்ணதில்லை. அது எனக்கு ஒரு பெரிய கனவு அந்த சைக்கிள். ஓகே. எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுக்கல. அப்போது அந்த சைக்கிளும் கிடையாது, ஒரு டிவிஎஸ் 50 கிடையாது, ஒரு மொப்பட்டும் கிடையாது, ஒரு பைக்கும் கிடையாது, ஒரு ஸ்கூட்ரு கிடையாது, ஒரு எம்ஐடி கிடையாது. அப்போது கனவு பெருசாக இருக்குது. ஒரு பைக்கு, அந்த பைக்கில் இப்படி வச்சுட்டு போகணும். ஓகே அப்படின்னு சொல்லி அந்த கனவு வந்து நிறைவேறலை. அப்போ எனக்கு நிறைவேறாத கனவை தூக்கி என் கௌதம் மேலே தூக்கி வைக்கிறது தானே எனக்கு முதல் வேலையாக இருக்கும். ஆமாம் சார், ஆமாம். அப்போ அதனால் அந்த பைக்கு நான் எதை ஓட்டணும்னு ஆசைப்பட்டனோ அந்த பைக்கை வந்து என்னுடைய நாயகன் ஓட்டணும்னு தூக்கி வச்சாச்சு. ஓகே. ஷூட்டிங்கில் நீங்கள் அந்த பைக்கை ஓட்டி பார்த்தீங்களா? ஓகே. அதோட ஃபோட்டோஸ் எதாவது இருக்கா சார்? எக்ஸ்க்ளூசிவாக தேடுறேன், தேடிட்டு கேளுங்க. ஏன்னா கண்டிப்பாக இருக்கும். ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்தது கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஃபேன்ஸும் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து நந்தா ஷூட்டிங்லேயே அந்த பைக்கை எடுத்துகிட்டு நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போதே அந்த பைக் எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு வருவேன். ஓகே ஓகே ஓகே. பட் நந்தாக்கு அப்புறம் தானே சார் இது நடக்குது? ஆமாம். ஓகே ஓகே ஓகே. அப்பயே ரெடி பண்ணியாச்சு அதெல்லாம். ஓகே ஓகே ஓகே. பாலா சார் பார்த்துட்டு என்ன சொல்லுவார்? வேறு என்ன சொல்லுவார், அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன் புதுசாக. ஓகே சார், ஓகே. வேலைகளே ஒரு பார்வை பார்ப்பேன், அப்படி என்னடா ஒரு மாதிரி மார்க்கை மாற்றிடுறேன்னு. ஓகே.